விஜய் தலைமையில் கூட்டணி சொல்லிருக்கீங்க சார் ஒரு பேட்டியில. இல்ல அப்படிலாம் சொல்லல, நீங்களா ஏதோ தவறா சொல்றீங்க. யார் தலைமையிலையும் கூட்டணி நான் சொல்லல. எங்க கூட்டணின்னு நான்கு கூட்டணிகள் அமைய 4 முனை போட்டி 26 தேர்தலில் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். நாங்கள் எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறோம் என்பதை இந்த ஆண்டு கடைசியில் உங்களுக்கு உறுதியாக தெரியப்படுத்துவோம். ஒன்றை மாத்திரம் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். 2017 அம்மா அவர்களின் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் வெற்றிக்கு பிறகு எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள் கொண்ட கொள்கைக்காக என்னோடு சிறிதும் தோய்வின்றி தமிழகம் முழுவதும் சிப்பாய்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கப் போகிறது. அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்.